இன்றைய சூழ்நிலையில் பள்ளிகளில் பாலியல் பலாத்கார குற்றங்கள் அதிகமாக இருக்க முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா, பள்ளிகளில் மாணவர்களுடைய அதிகப்படியான செல்ஃபோன் பயன்பாடு மற்றும் ஒரு சில ஆசிரியருடைய செல்ஃபோன் பயன்பாடு தான் இன்றைக்கி பள்ளிகளில் குற்றங்கள் நடக்கிறது, பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு வெகுவாக அதிக காரணமாக இருக்குது. ஒரு சில ஆசிரியர்கள் மொபைல் ஃபோனை தவறாக பயன்படுத்தி அதில் வரக்கூடிய விஷயங்களை அவங்களுடைய பள்ளிகளில் அவங்களுடைய இச்சையில் காட்ட நினைக்கிறது ஒரு தவறான போக்கு. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு நன்னெறியை ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு குருவாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதுபோல் ஒரு சில ஆசிரியர்கள் செயல்படுவது மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். மேலும் இந்த சமுதாயத்தில் மாணவர்களுடைய பள்ளிகளில் இந்த குற்றங்கள் அதிகமாக இருக்க காரணமாக இருக்கக்கூடியது பெற்றோருடைய ஒரு வகையான கவனக்குறைவு தான். டெய்லி பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று வந்த பிறகு என்ன இன்னைக்கு நடத்தினாங்க, என்ன விஷயங்கள் அப்படின்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருடைய பெற்றோர் இது சம்மந்தமாக பிள்ளைகள்கிட்ட எதுவும் கலந்துரையாடலோ எந்த விஷயமும் கேட்கறதில்ல. அதனால் என்ன அப்படின்னா, மாணவர்கள்கிட்ட பெற்றோர்கள் சகஜமாக பழகணும். மெயினாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சகஜமாக பிள்ளைங்கிட்ட பழகணும். அப்பொழுது தான் அந்த குழந்தைய என்ன விஷயம் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் ஆசிரியர்கள் அதற்கான இந்த சமுதாயத்தில் உள்ள பொறுப்பை உணர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு சில ஆசிரியர்களை குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் ஆசிரியர் அப்படிங்கிற இந்த தொழில் மிகப்பெரிய ஒரு குருவாக பார்க்கக்கூடிய ஒரு தொழில். நல்ல ஆரோக்கியமான ஒரு வளமான இந்தியாவை உருவாக்கக்கூடியது ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத பணியை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொரும் தன்னுடைய கடமையை உணர்ந்து பிள்ளைகள் மேலே தவறான நோக்கத்தில் பார்க்கிற விட்டுட்டு அவங்களுக்கு நல்லதொரு படிப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்கான விஷயங்களை ஈடுபடணும் தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. முதுகு இளையராஜா, வழக்கறிஞர், முதுகுலத்து.